வயசுக்கு மரியாதை அப்படிங்கிறத விட நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் நம்ம மற்றவங்களை எப்படி மதிக்கிறோங்கிறதுக்கும் தான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு வாதம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த மயு பாப்பா இருப்பாங்கல்ல, ராதிகாவோட பொண்ணு, அவங்களுக்கு இருக்கிற விவரம், அவங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட இனியாவுக்கு கிடையாது. ஆனால் இனியா மயுவோட ஒரு 5-6 வயசு பெரியவங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஈஸ்வரிக்கு ராதிகாவுக்கு இருக்க அளவுக்கு மெச்சூரிட்டி கூட கிடையாது. ராதிகா ஒரு எவ்வளவோ மெச்சூர்டாக பல விஷயங்கள் நடந்துப்பாங்க, செல்வி எவ்வளவோ மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. மற்றவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன நினச்சனோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, மற்றவங்களோட மனசெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. பாக்கியாவோட மனசில் என்ன இருக்கும், திடீர்னு கோபியை கூட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அதை கேட்காம விடாப்படியாக கூட்டணும்னு செடியன், இனியா, ஈஸ்வரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பலார் அப்படின்னு ஒன்று இப்போ பாக்கியா பாக்கியா விடணும். அதை ஈஸ்வரிக்கே கொடுக்குறாங்களா இல்லை பக்கத்தில் இருக்க இனியாவுக்கும் செடியனுக்கும் கொடுத்தா அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளோதான், துரத்தி விட்டுருவாங்க, அவங்கள வீட்டை விட்டு வெளில போங்கடா அப்படின்னு சொல்ல போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அப்படி செய்கிறதான் கரெக்டான முடிவு பாக்கியோட வாழ்க்கையில் அவங்க எடுக்கிறதா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறது சொல்லுங்கள்.